கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நாம் பிரயாணமாக புறப்பட்டு செல்லும் பொழுது நாம் இயேசுவை மாத்திரமே நினைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது நாம் பத்திரமாக போய் வந்து விடலாம் என்கிறதான எண்ணம் நமக்கு தோன்றக்கூடும். இங்கே வழிகள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எவற்றை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான ஒவ்வொரு பிரயாசங்கள், முயற்சிகளை குறிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு எல்லாருமே நாம் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம். அது நாம் பிழைப்பிற்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், அல்லது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? பிரயாசப்படுகின்றோம். அப்படி பிரயாசப்படும் பொழுது நமக்கு அனைத்தும் அனுகூலமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே சாலமோன் ஞானி நமக்கு அறிவுறுத்துகின்றதை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன சொல்லித் தருகின்றார்? உன் வழிகளிலெல்லாம், உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நீ ஆண்டவரை நினைத்து கொள் என்று குறிப்பிடுகின்றார். நாம் ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டாமா? அது எந்த முயற்சியாக அது இருந்தாலும், ஒருவேளை நம்மிலே பலர் தொழில் செய்கிறவர்களாக நாம் இருக்கலாம், வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஏன் அரசாங்கத்தில் இன்னும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்களாக நாம் இருக்கலாம். இன்னும் பலவிதமான காரியங்களை நாம் செய்கின்ற மக்களாக நாம் இருக்கலாம். நம்முடைய முயற்சிகள் எதுவாயினும் அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த முயற்சியிலே நாம் கடவுளை கனப்படுத்த வேண்டும். கடவுளிடத்தில் நாம் அர்ப்பணித்து அவரை நினைத்துக்கொள் என்றால் அவரை முன்னிறுத்தி அவரை கனப்படுத்தி கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களை நாம் துவங்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளை அப்படி செய்கின்றார்களா என்றால் இல்லவே இல்லை. காரணம் என்ன? போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது. நான் எப்படி ஆகிலும் அவனை விட இவரை விட நான் முன்னேறி வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும், ஜெயித்து காண்பிக்க வேண்டும். இன்னார் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், இந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இந்த இடத்துல என்னை ஏமாற்றி விட்டார்கள், இவை எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்லும்படியாக நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும், நான் உயர்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடவுளை மறந்துவிட்டு நம்முடைய புத்தி சொல்லுகின்றதான வழிகளில் பிரயாசங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒருவேளை நாம் வெற்றி பெறுவதை போன்ற தோற்றங்கள் நமக்கு உண்டாகும். நாம் உயர்ந்து கொண்டே போகிறதை போல ஒரு தோற்றம் நமக்கு உண்டாகும். சிறு பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? கடற்கரையில் பார்க்க செல்லுவார்கள். அங்கே சென்றது பிள்ளைகள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். நான் வீடு கட்டப் போகிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கிறதான இந்த கடற்கரை மணல்களை குவித்து அங்கே அழகான வீட்டை அவர்கள் கட்டி கொண்டு வருவார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அதை பார்க்கும் பொழுது. ஏனென்றால் நான் பார் எவ்வளோ அழகாக நான் வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றேன், இங்கே நான் துறவை வைத்திருக்கிறேன், இங்கே மாடி வீட்டை வைத்திருக்கின்றேன், இங்கே காம்பவுண்ட் சுவர் வைத்திருக்கிறேன், இங்கே எனக்கென்று தனி அறை, இப்படியெல்லாம் பிள்ளைகள் அழகாக அது உருவாக்கி கொண்டே வருவார்கள். நான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த குழந்தைகள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு அலை வரும்.
இல்லையா? அது மிகவும் உயரமாக வேகமாக வருகிற ஒரு அலையாக இருக்கும். அந்த அலை வந்த உடனே என்ன செய்யும்? பிள்ளைகள் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பி கொண்டிருந்ததான அந்த வீட்டின் மேல் மோதும். அப்படி மோதும் பொழுது ஒரு கண் இமைக்கின்ற நேரத்தில் அந்த வீடெல்லாம் தரைமட்டமாகி இருக்கின்ற அடையாளம் தெரியாமல் போய்விடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகள் வீடு கட்டினதில் தவறு இல்லவே இல்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கட்டின இடம் தவறான ஒரு இடத்தை தெரிவு செய்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் தங்களுடைய சுய ஞானத்தை நம்பி அங்கே கட்டுகிறார்கள். அதனால்தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த அலை வந்த உடனே அது ஒன்றுமில்லாமல் போகிறது. கடவுள் மிக அழகாக சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது, ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறார். எப்படிப்பட்ட புத்தியுள்ள மனிதன்? கற்பாறையின் மேல் தன்னுடைய வீட்டை, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அங்கே புயல் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது, பெரும் வெள்ளம் வருகிறது, அது வீட்டின் மேல் மோதுகிறது. ஆனால் அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஆகையால் அவை எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. இன்னும் ஆண்டவர் சொல்லித் தருகிறார், என் வார்த்தையை உதாசீனப்படுத்துகிறவன், என் வார்த்தையை தள்ளிவிட்டு அவன் தன் சுய பலத்தில் வீட்டை கட்டுகிறவன் மணலின் மேல் கட்டுகிறவனாயிருக்கிறான். பெருவெள்ளம் வருகிறது, மழை வருகிறது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அது தரைமட்டமாகி விடுகிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதைத்தான் சாலமோன் ஞானி முன்னதாகவே சொல்லித் தருகிறார். உன் வழிகளில் எல்லாவற்றிலும் அது ஒரு சின்ன பிரயாணமாக இருக்கலாம், உடைய உறவினர் வீட்டிற்கு போகிறதாக, உன் நண்பரை சந்திப்பதாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக எங்கு ஒரு இடத்திற்கு போகலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து, இதோ ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லி ஆண்டவரை துணையாக அழைத்திருக்கொண்டு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, என் தொழிலுக்கு எஜமான் நீர்தான் ஆண்டவரே, என் வேலையில் எனக்கு பாஸாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த அலுவலகத்தில் நான் பணியாற்றலாம், இந்த தொழிற்சாலையில் நான் பணியாற்றலாம், ஆனால் எனக்கு மேல் இருக்கிற அந்த அதிகாரியை விட என் ஆண்டவர் முதலாவது எனக்கு அதிகாரியாக இருக்கிறீர், நான் உமக்கு நீர் என்னை பார்க்கிறீர் என்று பயந்து ஆண்டவரே நான் உண்மை உத்தமமாய் நான் வேலை செய்கிறேன் ஆண்டவரே என்ற கடவுளுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கரத்தின் பிரயாசங்களை, முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் அழகாய் சொல்லித் தருகிறார், உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் பாதைகளை நீர் எடுத்துக்கொள்ளுகிறதான முயற்சிகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்துகின்ற கடவுளாக, அதை சீர்படுத்துகிறவராய், அதை கைகூடி வரச் செய்கிறவராய், அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ரா முழுவதும் மீன் பிடித்தார்கள் சொந்த பலத்தில். எனக்கு தெரியும் இந்த கடல் எப்படி இருக்கப்பட்ட கடல் என்று. ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அந்த ரா முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அதிகாலையில் இயேசு வருகிறார். என் பிள்ளைகளே, படகுக்கு வலது புறத்தில் நீங்கள் வலையை போடுங்கள். ஆம், அப்படியே போட்டார்கள். படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். இதை தான் சாலமோன் ஞானி சொல்லி தருகிறார். உன் வழிகளை எல்லாம் நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு உன் முயற்சியை மேற்கொள், அப்பொழுது கடவுள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சொந்த பலத்தை, சொந்த ஞானத்தை கொண்டு ஓடாதீர்கள். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபியுங்கள். உங்கள் எஜமானாக கடவுள் இருக்கட்டும். உங்களுடைய முயற்சியிலே அவர் பங்குதாரராக இருக்கட்டும். ஆம், அற்புதங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மால் அன்றி
எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு அருமையான உண்மையான வார்த்தை ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே எங்கள் வழிகளிலே, எங்கள் முயற்சிகளிலே, எங்கள் பிரயாசங்களிலே உம்மை நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். உம்மை கர்த்தாவே ஆண்டவரே முதலாவது வைத்து நாங்கள் முயற்சி மேற்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கரத்தின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து எல்லாமே எங்களுக்கு கர்த்தாவே கைகூடி வரத்தக்கதாக இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமானவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.